அன்பால் இணைந்த அனைத்து நல்ல வளங்களுக்கும் வணக்க நண்பா. நான் வீடியோவில் பார்த்திங்கன்னா தமிழக அரசுக்கிட்டேருந்து பார்த்திங்கன்னா அருமையான வேலைவாய்ப்பு ஒன்று வந்துக்குது. அது என்ன வேலைவாய்ப்புன்னு பார்த்திங்கன்னா தென்காசி மாவட்டத்தில் பார்த்திங்கன்னா உங்களுக்கு அங்கன்வாடி வேலைவாய்ப்பு வந்திருக்குது. இந்த தென்காசி மாவட்டத்தில் பார்த்திங்கன்னா பல்வேறு பெண்கள் பார்த்திங்கன்னா எப்படா இந்த ஜாப் வரும்னு சொல்லி பார்த்திங்கன்னா ஆவலோடு காத்துக்கிட்டு இருந்திருப்பீங்க. அவங்களுக்குலாம் பார்த்திங்கன்னா இது சந்தோஷமான செய்தி. அதே மாதிரி பார்த்திங்கன்னா தமிழ்நாட்டில் மொத்த காலி பணியிடங்கள் பார்த்திங்கன்னா 7783 வேகன்சி சொல்லி கொடுத்துருக்காங்க. ஆனால் பார்த்திங்கன்னா தென்காசி மாவட்டத்துக்கு பார்த்திங்கன்னா உங்களுக்கு 108 வேகன்சி சொல்லி கொடுத்துருக்காங்க. மாவட்ட வயசாக பிரிக்கும் போது பார்த்திங்கன்னா உங்களுக்கு தென்காசி மாவட்டத்துக்கு 108 வேகன்சி தான் இருக்குது. அதேமாதிரி பார்த்திங்கன்னா இந்த ஜாப்க்கு சம்பளம் பார்த்திங்கன்னா உங்களுக்கு 24,200 வரைக்கும் உங்களுக்கு சம்பளம் இருக்குன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. இந்த ஜாப் விண்ணப்பிக்கிறதுக்கு பார்த்திங்கன்னா 24/4/2025 லாஸ்ட் டேட்டாக சொல்லி கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி பார்த்திங்கன்னா இந்த மாவட்டத்துக்கு விண்ணப்பிக்கிறதுக்கு பார்த்திங்கன்னா அப்ளிகேஷன் ஃபார்ம்லாம் பார்த்திங்கன்னா உங்களுக்கு எப்படி ஃபில் பண்ண தெரியலனா அதுக்கான வீடியோ பார்த்திங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். நீங்கள் பார்த்திங்கன்னா அதில் போய் நீங்கள் பார்த்திங்கன்னா எப்படி ஃபில் பண்ணுறதுன்னு A-Z வரைக்கும் பண்ணுங்கள். வீடியோ பார்க்காம பார்த்திங்கன்னா நீங்கள் பார்த்திங்கன்னா அப்ளிகேஷன் ஃபில் பண்ணிடாதீங்க. ஏன்னா பார்த்திங்கன்னா உங்களுக்கு நிறைய சந்தேகம் இருக்குது. நீங்கள் பார்த்திங்கன்னா மிஸ்டேக் பண்ணிட்டீங்கன்னா பார்த்திங்கன்னா உங்களுடைய விண்ணப்பம் பார்த்திங்கன்னா ஆரம்பத்தில் நிராகரிச்சிருவாங்க. அப்படி நிராகரிக்கும் போது பார்த்திங்கன்னா உங்களுடைய வேலை பார்த்திங்கன்னா பல வருடங்களுக்கு பின்பு வந்துக்குது. நீங்கள் பார்த்திங்கன்னா நிராகரிச்சிட்டா பார்த்திங்கன்னா இவ்வளோ நாள் வெயிட் பண்ணுறது வேஸ்ட்டாக போயிடும். அதனால் பார்த்திங்கன்னா எப்படி மிஸ்டேக் இல்லாத ஃபில் பண்ணி நம்ம பார்த்திங்கன்னா இன்டர்வியூவில் செலக்ட் ஆகிறது எல்லா டீட்டெயில்ஸுமே இருக்கும். அந்த வீடியோ நீங்கள் பார்த்திங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துக்கிறேன், நீங்கள் செக் பண்ணி பாருங்கள். அதே மாதிரி பார்த்திங்கன்னா மாவட்ட வயசாக பார்த்திங்கன்னா உங்களுக்கு வீடியோ இருக்கும். எல்லாமே டிஸ்கிரிப்ஷனில் பார்த்திங்கன்னா அந்தந்த மாவட்டத்தை பார்த்திங்கன்னா ஆட் பண்ணிவிட்டு இருப்பான். அதனால் பார்த்திங்கன்னா நீங்கள் நம்ம சேனலை பார்த்திங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வைங்க. இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போய் ஃபுல் டீட்டெயில்ஸ் பார்க்கலாம். தென்காசி மாவட்டத்தில் பார்த்திங்கன்னா நோட்டிஃபிகேஷன் 6/4/2025 பார்த்திங்கன்னா மாவட்ட ஆட்சித்தலைவர் வெளியிட்டிருக்காங்க. அவங்க பார்த்திங்கன்னா பத்திரிகை செய்தி பார்த்திங்கன்னா கொடுத்துருக்காங்க. அது என்னென்னு பார்த்திங்கன்னா தென்காசி மாவட்டத்தில் பார்த்திங்கன்னா ஒருங்கிணைந்த குழந்தை வளர்ச்சி திட்டத்தின் கீழே பார்த்திங்கன்னா காலியாக உள்ள காலி பணியிடங்களை நிரப்புறதுக்கு பார்த்திங்கன்னா உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் விட்டுருக்கிறதா சொல்லியிருக்காங்க. அதில் பார்த்திங்கன்னா அங்கன்வாடி முதன்மை பணியாளர், குறு அங்கன்வாடி பணியாளர், அங்கன்வாடி உதவியாளர்னு சொல்லி பார்த்திங்கன்னா 3 டைப் ஆஃப் போஸ்டிங் கொடுக்குறாங்க. அந்த 3 டைப் ஆஃப் போஸ்டிங் பார்த்திங்கன்னா எவ்வளோ வேகன்சி சொல்லி நான் பார்க்கலாம். ஒருங்கிணைந்த குழந்தை வளர்ச்சி திட்டத்தில் பார்த்திங்கன்னா தென்காசி மாவட்டத்தில் பார்த்திங்கன்னா மாவட்ட திட்ட அலுவலக கட்டுப்பாட்டின் கீழே பார்த்திங்கன்னா 11 வட்டாரங்குது. அந்த 11 வட்டாரத்தில் பார்த்திங்கன்னா காலியாக உள்ள 64 அங்கன்வாடி பணியாளர் பார்த்திங்கன்னா உங்களுக்கு ரெக்குயர்மெண்ட் பண்ணுறாங்க. அதேமாரி பார்த்திங்கன்னா உங்களுக்கு குறு அங்கன்வாடி பார்த்திங்கன்னா இந்த மாவட்டத்துக்கு இல்லைன்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கு பதிலாக பார்த்திங்கன்னா உங்களுக்கு 44 அங்கன்வாடி உதவியாளர் பார்த்திங்கன்னா உங்களுக்கு வேகன்சி இருக்கிறதா சொல்லியிருக்காங்க. மொத்தம் பார்த்திங்கன்னா உங்களுக்கு 108 வேகன்சி பார்த்திங்கன்னா உங்களுக்கு நேரடியாக நியமனம் செய்கிறதுக்கான அறிவிப்பு பார்த்திங்கன்னா வெளியிட்டிருக்கிறதா சொல்லியிருக்காங்க. 11 வட்டாரத்தில் இருக்க வாரியாக பார்த்திங்கன்னா நேரடி நியமனம் செய்யப்படும்னு சொல்லியிருக்காங்க. 11 வட்டாரத்துலேயும் பார்த்திங்கன்னா உங்களுடைய எக்ஸாமினேஷன் கிடையாது. டேரெக்டாக பார்த்திங்கன்னா இன்டர்வியூ மூலியம் தான் செலக்ட் பண்ணுறதா சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி பார்த்திங்கன்னா உங்களுக்கு இனச்சுழற்சி முறையில் பார்த்திங்கன்னா செலக்ஷன் பண்ணுறதா சொல்லியிருக்காங்க. அப்ளிகேஷன் டேட் பார்த்திங்கன்னா உங்களுக்கு 7/4/2025 24/4/2025 வரையும் பார்த்திங்கன்னா காலை 10 மணிலேருந்து 5 மணி வரைக்கும் பார்த்திங்கன்னா நீங்கள் விண்ணப்பிக்கலாம்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. தொகுப்பூதிய விவரம் சொல்லி கொடுத்துருக்காங்க. இந்த ஜாப் பார்த்திங்கன்னா முற்றிலும் 12 மாதம் சொல்லி தான் கொடுத்துருக்காங்க. அதுக்கு மேலே பார்த்திங்கன்னா உங்களுக்கு சிறப்பு ஊதியமாக பார்த்திங்கன்னா கொடுக்குறதா சொல்லியிருக்காங்க. அங்கன்வாடி பணியாளருக்கு பார்த்திங்கன்னா தொகுப்பூதிய மாதம் ஒன்றுக்கு பார்த்திங்கன்னா 7,700 உங்களுக்கு 24,200 வரைக்கும் உங்களுக்கு சம்பளம் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி பார்த்திங்கன்னா அங்கன்வாடி உதவியாளருக்கு பார்த்திங்கன்னா உங்களுக்கு 4,100 பார்த்திங்கன்னா உங்களுக்கு 12,500 வரைக்கும் உங்களுக்கு சம்பளம் இருக்குன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. தகுதி பார்த்திங்கன்னா இந்த ஜாப்க்கு பார்த்திங்கன்னா முக்கியமான தகுதி பார்த்திங்கன்னா இந்த ஜாபுக்கு பெண்கள் மட்டும்தான் விண்ணப்பிக்க முடியும்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி பார்த்திங்கன்னா கல்வி தகுதி உங்களுக்கு அங்கன்வாடி பணியாளருக்கு பார்த்திங்கன்னா உங்களுக்கு 12ஆம் வகுப்பு பார்த்திங்கன்னா நீங்கள் தேர்ச்சி பெற்றுக்குன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி பார்த்திங்கன்னா ஏஜ் லிமிட் உங்களுக்கு 25 35 இயர்ஸுக்கு உள்ளக்குன்னு சொல்லியிருக்காங்க. விதவை மற்றும் ஆதரவற்ற விதவை இவங்களுக்குலாம் பார்த்திங்கன்னா உங்களுக்கு 5 இயர்ஸ் பார்த்திங்கன்னா ஏஜ் ரிலாக்ஸேஷன் கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி பார்த்திங்கன்னா நீங்கள் தமிழ் பார்த்திங்கன்னா நல்லா சரளமாக எழுத படிக்க தெரிஞ்சிருக்குன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. அங்கன்வாடி உதவியாளருக்கு பார்த்திங்கன்னா 10ஆம் வகுப்பு தேர்ச்சி பெற்றிருந்தாவே எலிஜிபிள்னு சொல்லியிருக்காங்க. ஏஜ் லிமிட் பார்த்திங்கன்னா 20 40 வயசுக்குள்ளே பார்த்திங்கன்னா எலிஜிபிள்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி விதவை ஆதரவற்ற விதவை இவங்களுக்குலாம் பார்த்திங்கன்னா உங்களுக்கு 5 இயர்ஸ் பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஏஜ் ரிலாக்ஸேஷன் சொல்லி கொடுத்துருக்காங்க. அப்போ பார்த்திங்கன்னா நீங்கள் அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் அப்ளை பண்ணிடலாம். அதே மாதிரி தமிழ் பார்த்திங்கன்னா சரளமாக எழுத படிக்க தெரிஞ்சிருந்தாவே போதும் சொல்லி கொடுத்துருக்காங்க. தூர சுற்றளவு பார்த்திங்கன்னா காலி பணியில் நிரப்பும் விண்ணப்பதாரர் அறிவிக்கப்பட்ட கிராமத்தில் பார்த்திங்கன்னா இருக்குன்னு சொல்லியிருக்காங்க.
இப்போ வந்து பார்த்திங்கன்னா எந்த குழந்தை மையத்தில் வேகன்சி இருக்குதோ அதே கிராமத்தில் நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா இருக்குன்னு சொல்லிக்கோங்க. அப்படி இல்லைன்னா வந்து பார்த்திங்கன்னா அடுத்த கட்டமாக வந்து பார்த்திங்கன்னா அந்த கிராம ஊராட்சியிலாவது நீங்கள் இருக்குதுன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. அப்படி இல்லைனா அடுத்த கிராம ஊராட்சி சேர்ந்தவராகவும் இருக்குன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஆனால் வந்து பார்த்திங்கன்னா அந்த கிராமமாக இருந்தால் அவங்களுக்கு பார்த்திங்கன்னா உங்களுக்கு பஸ் ப்ரிஃபரன்ஸ் கொடுக்குறாங்க. அதேமாதிரி பார்த்திங்கன்னா காலி பணியிடங்கள் அறிவிக்கப்பட்ட நகராட்சி பஞ்சாயத்தில் உள்ள குழந்தை மையத்தில் வந்து பார்த்திங்கன்னா அமைந்துள்ள அதே வார்டில் வந்து பார்த்திங்கன்னா இருக்குதுன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. எந்த மையமோ அந்த மையத்தில் வந்து பார்த்திங்கன்னா வார்டு இருக்கோ அந்த வார்டில் இருக்குதுன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா விண்ணப்பிக்கிறதுக்கு என்னென்ன சர்டிஃபிகேட்டு எல்லாமே வேணும்னு சொல்லி நான் பார்க்கலாம். பள்ளி மாற்று சான்றிதழ், அதாவது வந்து பார்த்திங்கன்னா டிசி கேட்டிருக்காங்க. உங்களுடைய 10வது மதிப்பெண் சான்றிதழ், 10வது மார்க் ஷீட்டு, 12th மார்க் ஷீட்டு கேட்குறாங்க. அதேமாதிரி குடும்ப அட்டை, ரேஷன் கார்டு, ஆதார் கார்டு, சாதி சான்றிதழ், கம்யூனிட்டி சர்டிஃபிகேட் கேட்குறாங்க. எல்லாத்தோடையுமே வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் ஜெராக்ஸ் எடுத்து அதில் வந்து பார்த்திங்கன்னா செல்ஃப் அட்டஸ்டேட் போட்டு அதுக்கு மேலே வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் விண்ணப்பத்தோடு வச்சு அனுப்புன்னு சொல்லியிருக்காங்க. அதேமாதிரி ஆதரவற்ற பெண்கள், கணவரால் கைவிடோர், மாற்றுத்திறனாளி இவங்களுக்கெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா அடையாள சான்றிதழ்னு சொல்லி வந்து பார்த்திங்கன்னா கவர்மெண்ட்டில் கொடுத்துருப்பாங்க. அது வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் வச்சு அனுப்புன்னு சொல்லியிருக்காங்க. அதேமாதிரி பார்த்திங்கன்னா உங்களுடைய அப்ளிகேஷன் வந்து பார்த்திங்கன்னா ஷார்ட் லிஸ்ட் பண்ணி வந்து பார்த்திங்கன்னா எல்லாமே கரெக்டாக ஃபில் பண்ணிக்கிறீங்களா, உங்களோட நீங்கள் கொடுத்துக்க டாக்குமெண்ட்லாம் வெரிஃபிகேஷன் பண்ணிவிட்டு அதுக்கு மேலே வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு இன்டர்வியூ கால் லெட்டர் கூப்பிடுவாங்க. எலிஜிபிள் ஆகிறீங்களா இன்டர்வியூ கால் லெட்டர் கூப்பிட்டு அதுக்கு மூலிமா வந்து பார்த்திங்கன்னா நேர்காணல் மூலிமா உங்களுக்கு செலக்ட் பண்ணுவாங்க. அப்போ வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் கொடுத்துக்கிற எல்லாமே ஒரிஜினல் சர்டிஃபிகேட் நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா இன்டர்வியூ கலந்துக்கும் போது எடுத்துகிட்டு வரணும்னு சொல்லி வந்து பார்த்திங்கன்னா மாவட்ட ஆட்சித்தலைவர் வந்து பார்த்திங்கன்னா அறிவிப்பு கொடுத்துருக்காங்க. அதனால் வந்து பார்த்திங்கன்னா எல்லா ஒரிஜினல் சர்டிஃபிகேட் இல்லைனா வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் எல்லாமே ரெடி பண்ணி அதுக்கு மேலே அப்ளை பண்ணுங்கள். 24/4/2025 வந்து பார்த்திங்கன்னா அப்ளிகேஷன் அவங்களுக்கு போய் சேரணும்னு சொல்லியிருக்காங்க. இது மாதிரி பயனுள்ள தகவல் வந்து பார்த்திங்கன்னா நம்ம சேனலில் மட்டும்தான் தொடர்ந்து வந்துகிட்டே இருக்குது. நீங்கள் மிஸ் பண்ணிட்டே இருக்கிறீங்க. மிஸ் பண்ணக்கூடாதுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வைங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு எல்லாத்துக்குமே ஷேர் பண்ணி விடுங்க. உங்கள் ஃபேமிலி மெம்பர்ஸோ ரிலேட்டிவ் எல்லாத்துக்குமே தெரியாமல் இருக்கும் அவங்களுக்கு ஷேர் பண்ணி விடுங்க. அவங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.